இந்த சத்தியாகிரக போராட்டம் என்று இருக்குத்தானே, சத்தியாகிரக அத பத்தி போராட்டம். நீங்கள் உண்மையான போராட்டம் எப்ப நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? உதயன் கம்பெனில வந்து சுரேஷ் சிலைக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாராம். ம். ஆனா அது அவருக்கே தெரியாதாம். ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அதே சமயத்துல தென்னிலங்கையில இருக்கிற அரசியல்வாதிகளாக யாரா இருக்கட்டும், இருந்தாலும் யார் கைது செய்தாலுமே அவங்களுக்கு நோய் வரது, ஏதோ மனநோய் இது புது புது நோயெல்லாம் வரும். ஆட்கள் கூடக்கூடிய இடத்துல போராட்டம் நடக்குது. 10 பேர். எண்ணி பார்த்தா 10 பேர் கூட இல்ல. இருக்கிறது. கொழும்புலயே மிக பிரபல்யமான ஒரு இடம். ம். கொழும்பு கோட்டை கோட்டையினுடைய ரயில் ரயில்வே புகையிரத இடம். போயிறது. அந்த இடத்துல ஒரு போராட்டத்தை திரட்டுறாரு. அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு 10 பேரை கூப்பிடுறாரு. ஜனாதிபதியினுடைய கழுத்தை வெட்டுவாருன்னு ஒருத்தன் கதைக்கிறான். ம். அவனுக்கு இப்ப வரைக்கும் எந்த சட்டமும் பாயல. அவனை பாயல. அரெஸ்ட் பண்ணவும் இல்ல. கேட்டா வெறுமனே போராட்டம் ஆதங்கத்துல கதைச்சிட்டான்னு சொல்லி உதயன் கம்மன்வில தெரிவிச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? உதயன் கோட்டாபாய வந்து arrest அரெஸ்ட் பண்ணினா தீ குளிப்பாரு. ஆ, உண்மையிலே 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். இங்கல இவர் தீ இவர் குளிக்கணும். தீக்குளிக்கும். சுரேஷ் சிலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லி கூட ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு ம். 6 மாசம் கழிச்சு வெளியில வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு. இருக்கு. இப்ப உங்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது நாடும் நாங்களும். நான் உங்கள் அறிவு. என்னுடன் இணைந்திருக்கிறார் பவித்ரா. வணக்கம் பவித்ரா. வணக்கம் அறிவு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். இன்னைக்கு பாத்தீங்களா, ஸ்ரீலங்கால அதுவும் மிக முக்கியமான ஒரு நிலையத்துல 4-5 பேர் ரோட்டுக்கு முன்னுக்கு உருண்டு பிரண்டு திரியிற கதையெல்லாம் ஓ, கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு முதல் உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஆ. இந்த சத்தியாகிரக போராட்டம் என்று இருக்குத்தானே, சத்தியாகிரக அத பத்தி போராட்டம். நீங்கள் உண்மையான போராட்டம் எப்ப நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? சத்தியாகிரக போராட்டம்ண்டா உண்டு எங்களுடைய ஈழத்துல நடந்தது. ம். தியாகி திலீபன் உட்பட பல பேர் ஈழத்துக்காக, ம். நிலத்துக்காக உண்மையிலேயே உயிர் நீத்த தியாகிகள் பல பேர் இருக்காங்க. அதற்கு முன்னர் வந்து மகாத்மா காந்தி அவருடைய சத்தியாகிரக போராட்டம். அதுதான் உலகத்துல ஓ, மிக நிறைய பேர் பிரபலியமான ஒன்று. அறிஞ்ச விடயம் இந்த இதுதான். போராட்டங்கள் தான். ஆனா உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு சத்தியாகிரக போராட்டம் நடக்குது. அதத்தான் நானும் கேட்டேன். அந்த கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு சில பேர் உருண்டு கொண்டு திரியிறாங்க. சத்தியாகிரக போராட்டம்ன்ற என்ன பேர்ல செய்யற அங்க மக்கள் பிரசுரம். ஒரு 5-6 பேரை திரட்டி வச்சுக்கொண்டு ஆ, காலையில போராட்டம் பண்ணி செய்தியை ஊடகத்துக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கிறது. பிறகு பார்த்தா ஆக்களை காணையில. பிறகு நைட்டுக்கு வராங்க இரவு பொழுதுல. இது சத்தியாகிரக போராட்டம் மாதிரி அது தெரியலையே. தெரியல. அது முகத்தை காட்டுறதுக்காக ஊடகங்களுக்கு. ஊடகங்களுக்கு முகம் காட்டுறதுக்காக இந்த இந்த ஒரு விளையாட்டு. விஷயத்தை நாங்க இன்றைக்கு கதைக்க போறோம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நாங்கள் நீண்ட காலமாக கைத்து கொண்டு வர விஷயம், சொல்லிசை கலைஞர் சங்கீத சங்கீத்தினுடைய ஓ, கைது. அவருடைய கைதுன்றது நிறைய தமிழ் மக்களுடைய மனநிலையில அதிக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கவலைக்கிடமான ஒரு விடயம் உண்மைதான், இது. உண்மைதான். இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர். நிறைய அவங்களுடைய தரப்புல இருந்து ஆதரவுகளை ஆதரவு வந்திருக்கு. ஏன்னா வந்திருக்கு. உண்மையா இந்த இது வந்து தமிழர்களுக்கான ஆதரவுன்னு ம், எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்துல இந்த விஷயம் நாங்க இப்ப கதைக்க வேண்டியது முக்கியமான விஷயம். விஷயம். முக்கியமா நாங்க கதைக்க இதை வேண்டிய நாங்கள் விஷயம். இதோட சில முக்கியமான விஷயங்களையும் சேர்த்து நாங்கள் இன்றைக்கு இந்த கதைப்போம். நிகழ்ச்சியை முதல்ல கொண்டு போவோம். கொண்டு போவோம். முதல்ல நாங்க இங்க இருந்து வருவோம். ஓ, இப்ப இந்த சத்தியாகிரக போராட்டம்னு சொன்னீங்க தானே, உண்மையிலே அங்க இருந்து வருவோம். இது அப்படி எனக்கு என்ன அந்த நடக்குது அங்க? சத்தியாகிரக போராட்டத்துக்கு முதல் அடிக்கல் நாட்டினவர் சலே. சரி, ஏனென்றா சரி, சரி. அவர்தான் ஆமா. உண்ணாவிரத உண்ணாவிரத போராட்டம். போராட்டம். அதுவும் ஓ, குறிப்பா பாருங்க, உதயன் கம்பெனில வந்து சுரேஷ் சிலைக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாராம். ம். ஆனா அது அவருக்கே தெரியாதாம். எங்களுக்கு தெரியும் முதலே சுரேஷ் சலைக்கு மனநோய் பாதிக்கப்பட மனநிலை போகுது. பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள், தமிழ் மக்களுக்கு அது தெரியும். ஏனென்றா எங்களுக்கு தெரியும் தானே, யாரா இருந்தாலும் ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், அதே சமயத்துல தென்னிலங்கையில இருக்கிற அரசியல்வாதிகளாக யாரா இருக்கட்டும், இருந்தாலும் யார் கைது செய்தாலுமே அவங்களுக்கு நோய் வரது, ஏதோ மனநோய் இது புது புது நோயெல்லாம் வரும். சாதாரண இப்ப விஷயம். சுரேஷ் சிலைக்கு மனநிலை நோய். ம், இவருக்கு குறிப்பா எங்கட பசில் ராஜபக்ச இவர் இப்ப ம். அமெரிக்கால செட்டில் ஆயிட்டார். ம். அமெரிக்கால நல்ல ஏகபோக வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கார். கொண்டிருக்கிற அவர் சொகுசு அவருக்கு வாழ்க்கைக்கு கழுத்துல சுளுக்கு. சொல்லப்பட்ட எவ்வளவு பெரிய காரணம். வருத்தத்தை சொல்றீங்க. ஐயோ! பாவம், எவ்வளவு மருந்து பெரிய எடுத்தார தெரியல. எனக்கு அதுதான் தெரியல. சரியா? கழுத்துல சுளுக்குன்றதுனால இங்க வந்து கோர்ட்ஸுக்கு வேற இல்லாது, ம். வழக்குல கன்டின்யூ பண்ண இயலாது. அங்க இருந்து டாக்டர்ஸ் வந்து பரிந்துரைத்திருக்காங்க. இவர் விமான பயணம் எதுவும் செய்ய இயலாது. எங்களுடைய தமிழ் மக்கள் எடுத்துக்கொண்டோம்னா, அவர்கள் ஒரு வருத்தத்தாலேயோ, இல்ல அவர்கள் ஒரு நோய் நொடியினால அதிகளவா பாதிக்கப்பட்டிருந்தாலும், உண்மையிலேயே ஏதாவது கட்டில்ல பிரச்சனை இருந்தாலும் காரணம் நீதிமன்றத்துக்கு போகணும். தூக்கி கொண்டு போவாங்க. ஓ, கட்டில்ல இருந்தாலும் கட்டில்ல தூக்கி கொண்டு, தூக்கி கொண்டு போய் அதுக்கு 4 பேர் ஆட்கள வச்சு கொண்டு போய் வச்சுக்கொண்டு, நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அப்படித்தான் இப்ப ஆஜர் பண்ணி. நாட்டின் நிலைமை போய்க்கொண்டிருக்கு. ம். உண்மையில இந்த விமல் வீரவன்சவையும் என்ன நடக்குது? என்ன செய்றார்? அதுதான் தெரியல. இப்ப விமல் வீரவன்ச வந்து ஆரம்பத்துல இருந்து
உங்களுக்கு தெரியும் நாமனுடைய தரப்புல இருந்து ம். ஒரு மிகப்பெரிய போராளி. அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய மிகப்பெரிய போராளி, தியாகி அவரு. தியாகி. அந்த குறிப்பா பேரு சொல்லலாமோ, சொல்லக்கூடாத ஒரு பேர் என்ன செய்ற? அப்படி அப்படி நினைத்துக் அப்படி கொண்டிருக்கிறாங்களோ, ஒரு அதுக்காக நாங்க சொல்றோம். அதுதான். அப்ப ம். குறிப்பா அது உங்களுக்கு தெரியும். இந்த முறை வந்து நடந்த அதாவது 14வது வெற்றி விழா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, ம். இலங்கை அரசாங்கத்தினுடைய வெற்றி. அதிலிருந்து அதுல போலீசாரால அடித்து தேடப்படக்கூடிய அடித்து விடப்பட்ட ஒரு ஆள் தான் அடித்து துரத்தப்பட்ட ஒருத்தர், மிகவும் தேடப்படக்கூடிய ஒருத்தர். ஒருத்தர். இப்ப இப்பதானே அவர் அவரு பிணையில வெளிய வெளியில வந்தவர். வந்தவர். வந்த வந்தவர். உடனே வந்த இப்ப உடனே திரும்ப அடுத்த போராட்டத்த போராட்டம் ஆரம்பிச்சு. ஆரம்பிச்சாச்சு. அதுவும் பாருங்கோ, கொழும்புலயே மிக பிரபல்யமான ஒரு இடம். ம். கொழும்பு கோட்டை கோட்டையினுடைய ரயில் ரயில்வே புகையிரத இடம். போயிறது நிலையம். அந்த இடத்துல ஒரு போராட்டத்த திரட்டுறாரு. ம். அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு 10 பேர கூப்பிடுவார். மக்கள் ஆதரவு இருந்திருக்கணுமா இல்லையா? இப்ப குறிப்பா உண்மை. பார்க்கணும்னா, ஒரு மிகப்பெரிய இடத்துல போராட்டம் நடக்க ம். போகுது. அதாவது முக்கியம். கொழும்புனுடைய சென்டர்ல நடக்குது. ம். பெட்டாக்கு பக்கத்துல இருக்க அந்த ரயில்வே ஸ்டேஷன். அதுல உடுப்பெடுக்க வரவனே எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு அது ஆட்கள் கூடக்கூடிய இடத்துல போராட்டம் நடக்குது. 10 பேர். எண்ணி பார்த்தா 10 பேர் கூட இல்ல. இருக்கிற. இந்த சுரேஷ் சலே அவரும், உண்மையிலேயே இந்த சங்கீதன் ம். இருவரும் ஒரே சட்டத்துக்கு கீழ சட்டத்துக்கு தான் கீழ கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க. செய்யப்பட்டார்கள். உண்மதான். இது அந்த இப்ப சொல்லுவாங்க தானே, இப்ப என்ன உனக்கு வந்தா தான் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டினி. அதுதான். அதுதான். இப்ப நாங்கல்லாம் தக்காளி சட்னியா போயிட்டோம். அவங்கல்லாம் ஆ உண்மையான ரத்தத்த ரத்த சிந்திக் சிந்திக் கொண்டிருக்காங்க. கொண்டிருக்காங்க. நாட்டுக்காக உழைக்கிறவங்க அவங்க தானே. அப்ப ஒண்ணும் செய்ய ஒண்ணும் இல்ல. செய்யல. அதாவது சுரேஷ் அலையனுடைய உழைப்ப பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். அது கட்டாயம் தெரியும். அதுக்கு அதுல தான் வந்து இவர் எங்கட உதயன் கம்மன்வில தெரிவிச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? உதயன் கோட்டாபாய வந்து அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணினா தீக்குளிப்பாராம். ஆ உண்மையிலே 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். இங்கல இவர் இவர் தீக்குளிக்கணும். தீக்குளிக்கணும் நடக்குதான்னு பார்க்கணும். பார்க்கணும். இவர் உதயன் கம்பம்பிள்ளை இருந்து பத்தி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்ல தானே. அப்ப ஒண்ணுமில்ல. உதயன் தீக்குளிக்கிறதுல ஒரு கம்பம்பிள்ளை பத்தி சொல்ல வழிக்கிட்டா, இடையில மனுஷன் வந்து ஒரு கொஞ்ச நாள் நான் ஏதோ புதுசா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன். இதுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்ல. சுரேஷ் இலைக்கும் இதுக்கும் சம்மந்தமேன்றதே இல்ல. ஆ கோட்டாபாயக்கும் இதுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்ல. நான் அத்தன அத்தன கட்டு கோப்புகள் வச்சிருக்கேன். இதெல்லாம் என்னத்துக்கண்டா, இப்ப என்னத்துக்குன்னு தெரியல. இந்த உயிர்த்த ஞாயிறு உண்மையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை என்பது சரியான முறையில நடந்து கொண்டு இருக்குதுன்றது மக்களுடைய பார்வையில உண்மையே தெரியுது. தெரியுது. ஏன்னா நிறைய பேர் நிறைய தகவல்கள வந்து நிறைய பேர கைது செய்திருக்காங்க. நிறைய தகவல்கள அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்ப இத பார்க்க போனோம்னா, நலிந்த ஜெயதீச அவர் நலிந்த குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஊடகத்துக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ம். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல யாராச்சும் இடையூறு ம். விளைவித்தாங்கள் என்று சொன்னா, அவர்கள் வந்து உடனடியாக குற்றப்புலனாய்வால அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்படுவார்கள் என்று பண்ணப்படுவாங்க. சொல்லியிருக்கார். இல்ல. மற்றது இந்த இந்த இத வந்து உண்மையிலே இவங்களுடைய இந்த கூடாரம் அமைத்து போராட்டம் செய்றதுல நீங்க உண்மையிலே ஆ நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. இந்த சும்மா அது. இந்த ஒரு விஷயத்த வந்து நிறுத்தணும். இந்த ம். விசாரணைய வந்து விசாரணைய தடுத்து வந்து நிறுத்தணும் இப்போதைக்கு தடுத்து என்றதுக்கு. நிறுத்தணும்ன்றது தான் எண்ணம். ஆனா அதுவும் அவங்களுக்கு செய்ய தெரியல. செய்ய வெறும் தெரியல. 10 பேர கூட்டிட்டு வந்தா அடிச்சு கிளச்சிருவானுன்ற கூட ம். ஒரு எண்ணம் கூட இல்லாம, இல்லாம. வெறுமனே ஒரு கொஞ்சம் பேர் வந்து நிண்டு, சும்மா வேணுமென்டே ஒரு முகத்த ஒரு பக்கம் காட்டணும்ன்றதுக்காக பார்த்தா இவங்கள்ற ஒரு போராட்டம் நடந்து ம். கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அ அனுரை அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவரு. ம். கழுத்த வெட்ட கழுத்த வெட்ட போறாங்களாம், போறாங்களாம். அவர கொல்ல அது போறாங்களாம். அது அதான் இதான். எனக்கும் தெரியலப்பா. இப்படி வந்து கதைக்கிறவனுக்கு மேல எல்லாம் சட்டம் பாயாது. பிடிஏ எங்க இருந்தாலும் வந்து பாஞ்சிரும். ம். ஐயோ! இல்ல வடக்குல வந்து திரும்பியும் புலிகள இது செய்றாங்க. உருவாக்குற வடக்குல மீட்டுருவாக்கம் செய்றாங்க. இதே நலிந்த ஜெயதிச இதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ம். புலிகளை நாங்கள் மீளுருவாக்கத்துக்கான வேலைகளை நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லுறார். ஆ. அ இங்க என்ன நடக்குது? அதான் மீளுருவாக்கம்னா எனக்கு இங்க தெரியல. இப்ப ஒரு ஜனாதிபதியினுடைய கழுத்த வெட்டுவாருன்னு ஒருத்தன் கதைக்கிறான். ம், ம். அவனுக்கு இப்ப வரைக்கும் எந்த சட்டமும் பாயல. அவன பாயல. அரெஸ்ட் பண்ணவும் இல்ல. கேட்டா வெறுமனே போராட்டம் ஆதங்கத்துல கதைச்சிட்டான்னு சொல்லி அதே விடுறானே. ஒரு போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, இந்த விமல் வீரமன் சார் நடத்தின போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவர்கள் அங்க ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டு, அ அ தகாத வார்த்தைகளால ஆ. அவர்கள் ஏசுறாங்க போலீஸ் போலீஸ்க்கு முன்பாகவே. முன்பாக இதே ஒரு கலைக்கப்படுது. போராட்டம் எங்களுடைய தமிழ் பிரதேசத்துல நடந்து, நடக்கப்பெற்றிருந்தா எப்படி ஒரு யோசிச்சு மாற்றமா பாருங்க. இருந்திருக்கு. இல்ல எங்களுடைய உதாரணத்துக்கு எங்களோட தையட்டி தையிட்டி போராட்டத்த போராட்டத்துல எடுத்துக்கொண்டாலே இப்ப தெரியும் உங்களுக்கு எத்தனை தையிட்டி பேரு போராட்டத்துல பாருங்க, எங்கட வேலன் சுவாமிகள் உட்பட எத்தனையோ பேர இழுத்துட்டு போறாங்க. போறாங்க. ஜீப்ல ம். அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவங்கள கை வைக்க இயலாது. ஏன்னு மாரி அடிச்சு போடுவானா? அதுவும் அந்த உண்மதான் பே தானே. இது இப் என்ன இது? நான் அததான் கேட்கிறேன். இப்ப ம். நம்ம நாட்டுல சட்டம் யாருக்கா வேலை செய்யுது? வேலை செய்யுதுன்னு தெரியும். அத யோசிச்சு தான் இந்த 2 விஷயத்தையுமே நாங்க கதைக்கணும்னு முடிவு பண்ணி யோசிச்சு வந்து நாங்க யோசிச்சு நமக்கு தான் பெரும் பிரஷரா இருக்கு. அதான் உண்ம உண்மையிலே கதை. எங்களுடைய தமிழருக்காக ஆதரவு குடுக்கக்கூடிய ஒரே குரல்களாக காணப்படுறது வந்து
தென்னிந்தியாவுல காணப்படுகின்ற ஓகே. நிறைய உறவுகள் தான். உறவுகள் எங்களுடைய குடுக்குறாங்க. இந்தியால இப்ப காணப்படுற நீங்க சொன்ன உறவுகள். மாரி குறிப்பா வந்து பேர்டன். பேர்டன். அவர் வந்து உண்மையிலே அவர் ஒரு ஆதரவு ஈழத்து மண்ணைச் சேர்ந்தவர் தான் பேர்டன். யாழ்ப்பாணத்தை அவருடைய ஒரு சேர்ந்தவர். பாடல் பாடின டைம் கூட பார்த்தீங்கன்னா, நிறைய ம். எங்களுடைய ஈழத்துல வந்து நிறைய ஆதரவு அவருக்கு ஆதரவு கிடைத்திருந்தது. இருந்தது. இப்ப வேர்டன பத்தி கதைக்கணும்னா, பொதுவாவே அவர் வந்து அடக்குமுறைக்கு எதிராக ம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான குரல்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒருவரா கலைஞர். அவருடைய கலைஞரா பாடல்களும் அப்படியான இருந்துட்டு பாடல்கள் தான். இருக்கார். இப்ப அந்த தரப்புல இருந்து நான் இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இப்ப இது இந்த எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப ம். தமிழ்நாட்டு தரப்புல இருந்து ஒட்டுமொத்தமா இந்த சட்டத்துக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டா அவங்க முன்னெடுக்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சு கொண்டு செய்து கொண்டு இருக்காங்க. நீங்க கலைஞர்ன்னு சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்ப 2, 3 நாளா ஒரு புதிய கலைஞர். பாடல்லையும் சரி, அது என்ன ராகம்னு எனக்கு அது தெரியல. அது ஏதோ அது நாடகத்திலயும் அது என்ன நடனம் மட்டும் எனக்கும் எனக்கு தெரியல. தெரியல. ஒருவேளை டிஸ்கோல வித்தியாசமான நாடகங்கள் அது இருக்கு. அதோ தெரியல. இருக்கலாம். ஏன்னா அ வ அவருடைய சமூக வழக்கமான பாணியே ஓ அப்படித்தானே. பார்த்தீங்களா அத? மாத்துனான் ஓ மாத்துனான். மக்களுக்கு ஆதரவு பெரும் ஆதரவு. ஓ சர்ஜுனாவோ ஏதோ பேரு பேரு. இப்ப சர்ஜுனாவோ என்னன்னா, ஜர்ஜுனாவோ இப்ப எதுவும் புதுசா எதுவும் படம் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறேன். நான் அப்படித்தான் அப்படித்தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன். அதுக்காக போட்ட ஸ்டெப்ஸா கூட ஸ்டெப்பா இருக்கலாம் அது. இருக்கலாம். அது இது வேற வந்து விஷயம். வேற தெரிந்தது கிடையாது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே சங்கீதனுக்காக நிறைய நிறைய குரல்கள குரல் குடுத்து கொண்டு கொடுத்து வராங்க. கொண்டிருக்காங்க. அந்த அதுல அடிப்படையில பார்த்தோம்னா, ஒரு ஆள் மட்டும் தனிப்போக்குல போறார். ம். நீங்க ஆதரவு தெரிவிக்காட்டியும் பரவால்ல. சில விஷயங்கள சொல்லுவாரு அவர். ம். நீங்கள் ஆதரவு தெரிவிக்காட்டியும் பரவால்ல. சத்தம் போடாம இருங்கோடா! ம். சத்தம் போடாம இருங்கோடா. இருக்கேலுமா. இருக்கு. இத வந்து எல்லா மக்களும் சொல்லிட்டாங்க. ம். ஆனா அவருக்கு கேட்குதில்ல. அதுக்கு அவரு நம்ம என்ன கேட்காது. செய்றது? இப்ப ம். அவருக்குன்னு ஒரு சில அஜெண்டா இருக்கு. ஓ. அவருக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு. ஓ. அது அந்த அவருடைய முதலாளி 1000 தான் குடுக்கேக்க இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவர் தமிழ் மக்களுக்காக போராடுறவர் தமிழ் இல்லையா? மக்களுக்காக அதால போராடுறவரா இருந்தா இப்ப ஏதோ ஒரு தேர்தலோ, இல்ல அவர் சார்ந்து ஏதோ ஒண்ணு நடக்கக்குள்ள அது தெரியும். மக்கள் தெரியும். எந்த அளவுக்கு மனநிலையில மேல வச்சு இருக்காங்க. கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு ம். இந்த ஆளால போராடி ம். கொண்டிருக்காங்கன்றது எங்கேயோ தெரியும். இருக்கிற ஒருவர் வந்து ஆதரவு நீங்கள் ம். வந்து அவர்களுடைய பாடல்கள்ற எப்படி படிக்கிறார்? அப்படி ம். படிக்கிறார்ன்ற அந்த விஷயத்த பார்க்க ஒரு இளைஞன் ஒரு அதுலயும் சட்டத்த பயன்படுத்தி கைது ம். செய்யப்பட்டிருக்கான். தமிழ் இளைஞன். ம். உண்மையிலேயே அவனுடைய பாடல் வரிகள ம். பார்க்க போனா, வரிகளத்தான் நாங்கள் பார்க்கணும். ம். இல்ல இப்ப அது நாங்கள் அதுக்குன்னு ஒரு 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 உணர்வு. பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ள படிக்க போகுதுன்னு சொன்னா, அந்த ம். பிள்ளைக்கு இப்ப பாட்டா ஒரு பாடத்த பாட்டா படிச்ச மாரி டக்குனு ஏறும். ஏறிரும். அப்ப அதுதான். அந்த மாரி தானே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கு. அது அது ஒரு உணர்வு தானே. இப்ப அந்த ம். பாட்டுல அவர் பயன்படுத்தியிருக்க உணர்வு, உணர்ச்சி. அவர அவர் உணர்ச்சிய வெளிக்காட்டியிருக்க வெளிப்படுத்தியிருக்கிறார். உணர்வுன்றது தேசியம் சார்ந்து இருக்கு. ம். நீ தேசியம் சார்ந்து கதைக்காம போ, இல்ல நீ அதுக்கு ஆதரவு குடுக்காம போ. ஆதரவ குடுக்காட்டியும் விசில் அடி. பிரச்சனை இல்ல. அதான் நீ விசில் அடிக்காம இரு. என்ன ஓசை. ம். ஆனா ஒருத்தன தனிப்பட்ட முறையில உனக்கு அவன பத்தி தெரியாம, அவன் குடிச்சிட்டு பாடுறான். குடியார மாரி கத்திட்டு இருக்கான். அதுல இவர் ஸ்டெப்லாம் போட்டிருப்பாரு பார்த்தீங்களா? அதெல்லாம். அதான் சொன்னேனே அது படத்துக்காக. ஆனா பரவாயில்ல. இப்ப யோசிச்சு பாருங்கோ, நாமல் ராஜபக்ச அவர் அரசியல் சார்ந்து ம். தான் கதைக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ம். ஆனால் அவருடைய கருத்தை கூட அவருடைய கருத்துல கூட இந்த இளைஞன் இதற்காக கைது ம். செய்யப்பட்டிருக்கான். ஆனால் உங்களுடைய பிரசாரங்களில் பாடல்களை ம். பாடியிருக்கிறீர்கள் என்ற ஒரு அது விஷயத்த அரசியல். ம். அவர் அரசியலுக்காகத்தான் இந்த விஷயத்தை ம். செய்திருக்கிறார். இங்க வந்து ஒரு சின்ன விஷயமே அரசியலாக்கப்படுது. ம். அப்ப அவர் கூட இந்த விஷயத்த கதைக்கிற போது, நீங்கள் என்ன செய்யணும்? எங்களோட தமிழ் ஆ. மக்கள் என்னத்துக்கு உங்கள அனுப்பினவங்க? அதுக்கு அத இல்லையே. மறந்து நம்ம போனது இங்க விஜய்க்கு விசில் அடிக்கத்தானே. அதானே அப்ப இங்க இருக்க ஒண்ணும் பிரச்சனை. செய்ய இயலாது. அதாவது கச்சத்தீவையும், யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து இந்தியாவுக்கு குடுங்கோடா, நாங்க அவங்களோட இருந்து கொள்றோம். இவங்கள நல்லா பார்த்துக்கொள்ளுவோம்னு சொல்ற அளவுக்கு தான் பாராளுமன்றத்துல இவருடைய கொடுங்கோடாவோட முடிஞ்சு. இனி அதான். இந்தியாவுக்கும் போகல. அது அப்போ வேற அது விஷயம். வேற கதை. போய் ம். அங்க எல்லாத்தையும் பிரட்டிட்டு வந்தாச்சு. உண்மையா இப்ப இந்த வேர்டனுடைய அந்த ஆதரவு என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு ஆதரவு. முக்கியமான ஆதரவு. ஆ அதே மாரி சீமானும் தெரிவிச்சிருக்கிறார். தெரிவிச்சிருக்கார். திருமாறன் அவரும் ம். குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே அங்க இருக்கிறவர்கள் எங்களுக்கு இந்த இளைஞனுக்கான ஆதரவ தந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னு சொன்னா வவுனியா, ம். மட்டக்களப்பு, அ வல்வெட்டித்துறை, ம். போராட்டங்கள். யாழ்ப்பாணத்திலேயும் ம். நிறைய இடங்கள்ல போராட்டம் நடந்து போராட்டங்கள் கொண்டே இருக்கு. நடந்த ஆரம்பிச்சு வண்ணமாவே கொண்டிருக்கு. இருக்குது. இருக்கு. சிறிதரன் என்பி ம். அவர் வந்து அவர் மிக குறிப்பிட்டிருக்கார். முக்கியமான விஷயங்கள வந்து பாராளுமன்றத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ம். அது உண்மையிலேயே பார்க்கக்கூடிய விடயங்கள். ஏனென்று சொன்னா, என்பிபி என்று கொண்டு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இப்ப எப்படி போராடுறோமோ, அதே போல தான் ஜேவிபி இந்த ஜேவிபி ஒரு என்பிபி காலத்துல. ஜேவிபியாக இருந்த ம். காலகட்டத்தில வந்து நிறைய போராட்டங்கள ம். செய்திருக்காங்க. அவர்கள் நிறைய அவங்களோட ஆயுத போராட்டத்துக்கு கூட ம். நிறைய எதிர்ப்புகள தெரிவிச்சு அவங்களும் ஒரு ம். ஆயுத ஆயுத குழுக்களாக குழு இருந்தவர். தான். அப்ப ஜேவிபி ஒரு ஆயுத அந்த குழு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அவங்க நிறைய எதிர்ப்புகள ம். தெரிவிச்சிருக்கிறாங்க. அனுரகுமார திசாநாயக்க கூட அவரு கொழும்புல இருந்து நடந்து வந்தார். ம். இந்த சட்டத்துக்கு எதிராக என்ற விடயங்கள் எல்லாம் அது காணப்படுது. நடந்ததோட ஆனா சரி. நான் ஆட்சிக்கு வந்ததெல்லாம் இருக்கேன். அதுதான்.
ஆனால் அவர் இப்போ இந்த ஆட்சிக்கு வந்து செய்ற விடயங்கள் தான் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு நிறைய மக்கள் வந்து அவர்களுடைய ஆதங்கங்களை தெரிவிக்கும்போது தான் மிக இல்ல கஷ்டமான இப்ப ஒரு இதுல நிலைமை. எனக்கு என்ன இதுன்னா, யாழ்ப்பாணத்துல இருந்து எங்கடையாக்கள் கொஞ்சம் பேர் தூக்கி பிடிச்சாங்க ம். தெரியுமா? என்பிபியினுடைய யாழ்ப்பாணத்துல இருக்கிற என்பிபி அ உறுப்பினர்களுடைய அந்த கருத்துக்கள பார்க்கும்போது, அது இது அது என்னடா வேற இது? நீ வாய், இது சாப்பிடு, ஆனா சாப்பிடாத. அதான் அது அந்த வேற மாரி தான் வாய், இருக்கு. இது நார வாய். ஆ அதான் மாரி. என்னன்னு அதெல்லாம் தெரியல. அன்னைக்கு சொன்னதோட முடிஞ்சு தம்பி. ம். இப்ப கடைசியா சொன்னாங்க தெரியுமா? அந்த இத நாங்க பயன்படுத்தவே இல்ல. பாடல்கள் ஒண்ணும் நாங்க ம். பயன்படுத்தவே. சில வைப்போம்லாம் நாங்க சொல்லவே இல்ல. ஐயோ! ம். வாய் திறக்கக்கூடாது. வாய் திறந்துற ம். கூடாது. இத ஓ! பத்தி கதைச்சிடவே கூடாது. ஓ! கதைச்சா ஆனால் இப்ப 2 சுரேஷ் சலே, சங்கீதனுடைய விஷயங்கள பார்க்க போனா, சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழ கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் ஒரு ராணுவ வீரர். தப்பு ம். செய்திருக்க ம். மாட்டார். அவரை விடுதலை செய்யுங்கோன்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆ அவருக்கான ஆதரவ தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் வருது. கொண்டிருக்கு. ஆனா, அங்க நடந்த குற்றங்கள், அவர்கள் செய்த அ அவ் ஜெயதீஷ சொல்லுறார். என்னண்டா, "நீ ராணுவ வீரராக காணப்படுறவர் தானே சுரேஷ் சலே. ம். அப்ப நீங்க குற்றம் செய்யலன்னா, நீங்க உண்மைய கதைக்கலாம் தானே" என்று ம். சொல்லுறார். உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் குற்றம் செய்து கூட அவர்கள் சுதந்திரமாக சுதந்திரமா இருக்க இருக்கிறார்கள். முடியுது. இப்ப ஆனால் சுரேஷ் அலைய பொறுத்தவரைக்கும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லி ம், கூட ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு ம். 6 மாசம் கழிச்சு வெளியில வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இப்ப பசில் எங்களோடு ராஜபக்ச ஒ செய்ற மாதிரி அப்படி வச்சுக்கொள்ளுங்க. எங்களோடு இருக்கிற ஒரு இளைஞன் ஆ தன்னுடைய பிறந்த நாளை கூட சிறையிலே கழிக்க கொண்டாட வேண்டிய வேண்டிய நிலைமை நிலைன்றதான் இருக்குதுன்னு நீங்க சொன்னா, அப்ப எங்கள் மத்தியில எவ்வளவு பாரதூரியமான எங்களுடைய மக்களுடைய நிலை இருக்குதுன்றத நாங்க அதுதான் நினைக்கும்போது இங்க தான் இருக்கிற விஷயம். ம், இதான் இரட்டை நிலைப்பாடு. பொதுவா எங்களுக்கு தெரியும். ம், அரசாங்கம்ன்றது அப்படித்தான். வாரத்துக்கு முன்னு கொண்டு கதைக்கும், வந்த பிறகு கொண்டு ம். கதைக்கும். அனுரகுமார திசாநாயக்க அங்க இருந்து இங்க வரைக்கும் நடந்து வருவார். ஆனா ம். நடந்து வந்ததுக்கு பிறகு, ஆட்சிக்கு ஏறுனதுக்கு பிறகு, மறைஞ்சிரும். "அப்படியாப்பா இப்படி ஒரு சட்டம் இருக்கா? பிடிஏவா? ம். அப்படின்னா என்ன? நான் உண்மை. அத புதிய பிடிஎஸ்டிஏ சட்டமாக ஆ மாற்றப் போறேன் என்ற கதைகள். பிஎஸ்டிஏ என்று சொல்லி நான் புதுசா ஒண்ணு கொண்டாறேன். ம். வச்சுக்கங்க. இது அத விட நல்லா இருக்கும்னு ஓ! சொல்லுவார். ம். ஆனா 2மே ஒன்று தான். 2ஆலயும் தமிழர்கள் மட்டும் தான் பாதிக்கப்பட போறாங்க. குறிப்பா சொல்லணும்டா, சுரேஷலே அதுக்கு ஒரு தான் பயங்கர ஸ்ரீதரன் எம்பி ஒரு நல்ல ஒரு கதை சொன்னார். கோடு இருக்கு. அத அழிக்காம பெரிய ஒரு பெரிய ஒரு கோடு கோடா கீறி கீறீங்க. விடுறேன். அதான் உண்மையிலே அப்படித்தான் உண்மையிலே இருக்குது இப்ப நிலைப்பாடு. உண்மையிலே நிலைப்பாடு எந்த அப்படித்தான் இருக்கு. நிலைப்பாடாக இருந்தாலும், சங்கீதன் உண்மையிலேயே விடுவிக்க பட வேண்டும். வேண்டியது. அது ம், முதல் உண்மையிலேயே நீங்க அரெஸ்ட் பண்ணியே இருக்கல. அதான் ம், நீங்க பிரச்சனை. ம், நீ பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள சுரேஷ் அரெஸ்ட் பண்ற. ம். சரி. ஏன்னா அங்க ஒரு பயங்கரவாத சம்பவம் நடக்கப்பெற்றது. அதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய மூளை இருந்தது. ஆதாரபூர்வமான நிலைகள் இருக்குது. நிரூபிக்கப்பட்டது. ஆதாரபூர்வமா பல விஷயங்கள நீ ம், தோண்டி எடுத்து கொண்டிருக்க. ம். ஆனா இதெல்லாம் நீ எதுக்கு செய்ற? இந்த நாட்டினுடைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகள நாங்க வரவேற்கிறோம். ம். ஆனால் அப்பாவி மக்கள் கைது செய்யப்படுறதோ, அவர்கள் அடிக்கடி விசாரணைக்காக அழைக்கப்படுறதோ என்றது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றா, அந்த காலத்திலேயே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழ கைது செய்யப்பட்ட எத்தனையோ எங்களுடைய உறவுகள் வந்து இன்னுமே இப்ப சிறையில வரைக்கும் இருக்கிறாங்க. சிறையில இருக்காங்க. சிறையில இருந்து ம். உயிரிழந்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் மீண்டும் மீண்டுமே எங்களுடைய உறவுகள இழக்க முடியாது. ம். அதுக்காக சங்கீதனுடைய கைதுன்றது உண்மையிலேயே அவர வந்து விடுவிக்க வேண்டும் என்று விடுவிக்க தான் நாங்கள் வேண்டும் எல்லோருமே என்றதான் கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையான விஷயம். ஸோ, இப்ப இதுதான் இங்க விஷயம். நாங்க நிறைய விஷயம் கதைச்சிட்டோம். சரி. ஆனா முக்கியமானது இந்த சுரேஷ் செலவனுடைய அதாவது சுரேஷ் செலவனுடைய கைது, அதே நேரத்தில சரி. சங்கீதனுடைய கைது. 2மே பயங்கரவாத தடுப்பு சட்டமா இருந்தாலும், 2மே வேற 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 சம்பவங்கள். ஆனா 2யும் ஒரே இடத்துக்குள்ள தான் பார்க்க வேண்டிய சூழல் சூழல் இருக்கு. இருக்குது. ஸோ, உண்மையிலே அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது சம்பந்தப்பட்டு நாங்க அடுத்து என்ன விஷயத்த பத்தி கதைக்கலாம்? இது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் அறிவு. இது நாடும் நாங்களும். நான் உங்கள் பவித்ரா. நன்றி. நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.